நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் கெய்ட்னா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். கெய்ட்னா என்னென்னு பார்த்தோன்னா, நாம் வாக் பண்ணுறப்போ என்னென்ன ஈவெண்ட்லாம் நடக்குது அப்படின்றத பற்றி விரிவாக பார்க்குறது. கெய்ட்டை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு ரோல் ஆகாமல் ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் ஆகி போகிறாரு. சரிங்களா? அவரோட பாடி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது, ஆனால் அவர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகிறாரு. ஆனால் அவர் அந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் மோஷனில் போகும்போது அவருடைய காலில் இருக்கிற ஜாயின்ஸ் எல்லாமே ரொட்டேட்டரி மோஷனில் கோஆர்டினேட்டடாக வேலை செஞ்சு அவரை வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. ஸோ இதுதான் கெய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக சைக்கிளிக் ஆக்டிவிட்டி மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? நம்ம காலை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது சைக்கிளிக்காக நடக்கிறதுனால இதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு எண்டிங் பாயிண்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ அதுதான் கெய்ட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெய்ட் சைக்கிள்னால் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு கெய்ட் சைக்கிள்னால் என்னென்னா, ஒரு கால் எடுத்துக்கிறீங்க. அந்த கால் ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் கால் எடுத்துக்கிறீங்க. அந்த ரைட் கால் என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு கிரவுண்டில் கான்டாக்ட் ஆகுது. கான்டாக்ட் ஆகிட்டு அடுத்து லெஃப்ட் கால் கான்டாக்ட் ஆகுது. அந்த ரைட் கால் கிரவுண்ட்லேருந்து கான்டாக்ட்லேருந்து போயிடுது. திரும்ப அந்த ரைட்டு கால் போயிட்டு கிரவுண்டில் கான்டாக்ட் ஆகுது. இந்த ரைட்டு கால் ஃபஸ்ட்டு ஆன கான்டாக்ட் இனிஷியல் கான்டாக்டில் இருந்து அடுத்து செகண்ட் டைம் போயிட்டு ஆகுது பார்த்திங்களா, இனிஷியல் கான்டாக்ட். அது வரைக்கும் இந்த ரைட்டு காலில் நடந்த எல்லா ஈவெண்ட்டையும் ஒன்று சேர்த்து குறிக்கிறது தான் இந்த ஒரு கெய்ட் சைக்கிள். அடுத்து கெய்ட் சைக்கிளை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். கெய்ட் சைக்கிளில் 2 ஃபேஸஸ் இருக்குது. ஒன்று ஸ்டாண்ட்ஸ் ஃபேஸ், இன்னொன்று ஸ்விங் ஃபேஸ். ஸ்டாண்ட்ஸ் ஃபேஸ் அப்படின்னா நம்மளுடைய கால் ஃப்ளோர் மேலே கான்டாக்டில் இருக்கிறத அந்த ஈவெண்ட்டை பற்றி குறிக்கிறது தான் இந்த ஸ்டாண்ட்ஸ் ஃபேஸ். இது மொத்த கெய்ட் சைக்கிளில் 60% ஆக்குபை பண்ணியிருக்கோம். அடுத்து ஸ்விங் ஃபேஸ். ஸ்விங் ஃபேஸ்னால் நம்மளுடைய கால் ஃப்ளோரில் இல்லாத அந்த டைமை குறிக்கிறது தான் ஸ்விங் ஃபேஸ். இது 40% ஆஃப் த கெய்ட் சைக்கிளை ஆக்குபை பண்ணியிருக்கோம். அடுத்து டபுள் சப்போர்ட். டபுள் சப்போர்ட்னால் என்னென்னா, நம்ம நடக்கும்போது ஒரு குறிப்பிட்ட டைமு நம்மளுடைய 2 ஃபுட்டுமே ஒரே நேரத்தில் கிரவுண்டில் கான்டாக்ட் இருக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட்டை நம்ம அப்போ தான் ரீச் பண்ணுறோம். சரிங்களா? கிரவுண்டில் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ரீச் பண்ணுறோம். அதே நேரத்தில் அடுத்த ஃபுட்டை நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் டைமில் பார்த்தீங்கன்னா 2 காலுமே சப்போர்ட்டில் இருக்கும். இது 11% ஆஃப் த கெய்ட் சைக்கிளில் ஆக்குபை பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த ஸ்டாண்ட்ஸ் ஃபேஸ் அண்ட் ஸ்விங் ஃபேஸஸை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸ் ஃபேஸை பற்றி பார்க்கலாம். ஸ்டாண்ட்ஸ் ஃபேஸஸில் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இனிஷியல் கான்டாக்ட் ஆர் ஹீல் ஸ்ட்ரைக். இது நம்மளுடைய கால் ஃபஸ்ட்டு நம்மளுடைய கிரவுண்டில் படுது இல்லைங்களா? அப்படி படும்போது நம்மளோட ஃபூட்டில் ஹீல் பார்ட் ஆஃப் த ஃபூட்டு தான் ஃபஸ்ட்டு கான்டாக்ட் ஆகும். ஸோ அது ஸ்ட்ரைக், ஒரு ஸ்ட்ரைக் வைக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஒரு மார்ச்செல்லாம் இந்த ஆர்மி பீப்புள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகிறதுனால அதுக்கு பேர் ஹீல் ஸ்ட்ரைக் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஹீல் ஸ்ட்ரைக் இதுதான் கான்டாக்ட் ஆகுது கிரவுண்டில். அடுத்து நம்மளோட ஃப்ளூட்டு பிளான்டர் ஃப்ளெக்ஸ் ஆகி உங்களுடைய ஹோல் ஃபூட்டுமே ஃப்ளோர் மேலே உங்களுக்கு ஃபுல்லாக கான்டாக்டில் இருக்கும். இதுக்கு பேர் தான் ஃபூட் ஃப்ளாட். இது வரைக்கும் 7% ஆஃப் த கெய்ட் சைக்கிள் முடிஞ்சிருக்கும். இது ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கால் அந்த ஃபுட் ஃப்ளாட்டான கால் என்ன ஆகுதுன்னா, ஹோல் பாடியோட வெயிட்டானது அந்த காலுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இப்போ அந்த கால் லோடு எடுத்துக்குது. இதை மிட் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிட் ஸ்டாண்ட்ஸ் வரைக்கும் 30% ஆஃப் த கெய்ட் சைக்கிள் முடிஞ்சிருக்கு. அடுத்து ஒன்ஸ் நம்மளுடைய பாடி வெயிட் அந்த காலுக்கு போனவுடனே அடுத்து பக்கத்து கால் இருக்குது இல்லைங்க, அது ஸ்விங் ஃபேஸில் இருக்கும். இப்போ அந்த கால் முன்னாடி போயிட்டு அந்த கால் கீழே வரத்துக்கான வேலையை பண்ணிகிட்ருக்கோம். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால் இந்த மிட் ஸ்டாண்ட்ஸ் ஆன காலோடைய ஹீல் மட்டும் ஃபஸ்ட்டு கிரவுண்டை விட்டு கிளியர் பண்ணும். சரிங்களா? ஸோ அப்படி கிளியர் பண்ணுறது இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் ஹீல் ஆஃப். இது வரைக்கும் 40% ஆஃப் த கெய்ட் சைக்கிள் முடிஞ்சிருக்கு. ஒன்ஸ் அது கிளியர் ஆன உடனே அதே டைமில் அடுத்த காலோடைய ஹீல் ஸ்ட்ரைக் ஆனது நடந்திருக்கும். அப்படி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால் இந்த ஸ்டாண்ட்ஸ் ஃபேஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இந்த காலோடைய டோ இருக்கு இல்லையா, அந்த டோ கிரவுண்டில் ஒரு புஷ் பண்ணி அதுவுமே கிரவுண்டை விட்டு லீவ் ஆகிடும். சரிங்களா? இது வரைக்கும் 60% ஆஃப் த கெய்ட் சைக்கிள் முடிஞ்சிருச்சு. இதுதான் ஸ்டாண்ட் ஃபேஸஸோட ஈவெண்ட்ஸ். இந்த ஸ்டாண்ட்ஸ் ஃபேஸஸோட ஈவெண்ட்ஸை 3 சப் ஃபேஸஸாக கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹீல் ஸ்ட்ரைக் ஃபேஸ்.
இதில் இனிஷியல் கான்ட்ராக்டில் ஸ்டார்ட் ஆகி ஃபுட் ஃப்ளாட் வரைக்கும் இருக்கிற அந்த ஃபேஸ் தான் வந்து ஹீல் ஸ்ட்ரைக் ஃபேஸ். இதை வெயிட் அக்செப்டன்ஸ் ஆர் லோட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 11% ஆஃப் த கேட் சைக்கிள் இதில் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து மிட் ஸ்டான்ஸ் ஃபேஸ். மிட் ஸ்டான்ஸ் ஃபேஸ் ஃபுட் ஃப்ளாட் பண்ணிடுறீங்க, அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹீலை ஆஃப் பண்ணுறீங்க இல்லைங்களா, அது வரைக்கும் இருக்கிறது தான் மிட் ஸ்டான்ஸ் ஃபேஸ். இந்த மிட் ஸ்டான்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோல் பாடி வெயிட் அப்படின்றது எந்த காலில் நீங்கள் கீழே வச்சுருக்கீங்களோ அது மேலே தான் ஃபுல்லாக வரும். அடுத்து புஷ் ஆஃப் ஃபேஸ். இது நீங்கள் ஹீல் ஆஃப் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதிலேருந்து ஸ்டார்ட் ஆகி டோவை ஃபுல்லாக ஆஃப் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதாவது முழு காலையுமே நீங்கள் கிரவுண்ட்லேருந்து எடுத்துருவீங்க, அது வரைக்கும் இருக்கிறது தான் வந்து இந்த புஷ் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏன் புஷ் ஆஃப் ஃபேஸ்னு பேர் வச்சாங்கன்னா இந்த கால் டோ ஆஃப் பண்ணும்போது கிரவுண்டை புஷ் பண்ணி உங்களுக்கு வந்து போகிறதுனால, பாடியை வந்து முன்னாடி ப்ரொபல் பண்ணி போகிறதுனால இதுக்கு பேர் புஷ் ஆஃப் ஃபேஸ். அவ்வளோதாங்க. அடுத்து ஸ்விங் ஃபேஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸ்விங் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸஸ் தான் இருக்குது. ஒன்று இயர்லி ஸ்விங் ஃபேஸ், இன்னொன்று மிட் ஸ்விங், இன்னொன்று லேட் ஸ்விங் ஃபேஸ். அவ்வளோதான். இந்த இயர்லி ஸ்விங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்போ நம்மளுடைய அந்த ஸ்டான்ஸ் லெக் இருக்கு இல்லைங்களா, அது டோ ஆஃப் பண்ணுதோ அந்த டோ ஆஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த கால் ஸ்விங் ஆகும், முன்னாடி ஸ்விங் ஆகி அந்த காலானது நம்மளுடைய பாடி அலைன்மெண்ட் இருக்குது இல்லையா, அது அந்த அலைன்மெண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக அது மீட் பண்ணுது இல்லைங்களா, அது வரைக்கும் இருக்கிறது தான் வந்து இந்த இயர்லி ஸ்விங். இந்த இயர்லி ஸ்விங்கில் கால் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் எடுக்கும், அதனால் இதுக்கு பேர் வந்து ஆக்சிலரேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்து மிட் ஸ்விங். மிட் ஸ்விங்னா அந்த கால் வந்து பாடிக்கு பேரலாக வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பேரலாக வர அந்த மூமெண்ட்டில் இருக்கிற அந்த காலுக்கு தான் வந்து மிட் ஸ்விங் அப்படின்னு பேர். இப்போது மிட் ஸ்விங்கில் இருந்து அடுத்து அந்த கால் ஹீல் ஸ்ட்ரைக் பண்ணணும், அதாவது நெக்ஸ்ட்டு ஸ்டான்ஸ் ஃபேஸுக்கு ஸ்டார்ட் ஆகணும். அது வரைக்கும் இடைப்பட்ட அந்த ஸ்விங் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் லேட் ஸ்விங். இந்த லேட் ஸ்விங் பண்ணும்போது நம்ம கால் வந்து வேகம் எடுத்துச்சு, இப்போ அந்த வேகத்தை அது கம்மி பண்ணி கொஞ்சம் கண்ட்ரோல்டாக அது வந்து ஹீலை வந்து ஸ்ட்ரைக் பண்ணணும். இல்லைனா அதுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அன்கண்ட்ரோல்டாக பண்ணும்போது நமக்கு பெயின் வரும். ஸோ இந்த மாதிரி அது கம்மி பண்ணி பண்ணுறதுனால இதுக்கு பேர் வந்து டிஸ்லரேஷன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க. ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம கெய்ட்னா என்ன, அதோடைய என்னென்ன ஃபேஸஸ் இருக்குது, அதில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குன்றதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களோட ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றிங்க.